தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்குரிய அவசர சட்டத்தினை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தினை வலியுறுத்தி கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்களும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு கடிதத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டார்கள். மேலும் தமிழகத்தில் ஓராண்டு பெய்ய வேண்டிய 2 பருவமழையின் மூலமாக கிடைக்க வேண்டிய மழையின் அளவு மிக குறைந்த அளவே நமக்கு கிடைத்தது. அதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு கடுமையான வறட்சி ஏற்பட்டிருக்கிறது என்பதனையும், தமிழகத்திலே இருக்கின்ற 32 மாவட்டங்களிலும் 50% மேற்பட்ட வறட்சி நிலை இருக்கிறது என்பதனையும், வறட்சி நிவாரண நிதியாக அனைத்து நிலைகளிலும் 39,565 கோடி ரூபாய் என்ற அளவிற்கு கோரிக்கை மனு ஒன்று தயார் செய்யப்பட்டு, அரசு அதிகாரிகளால் தயார் செய்யப்பட்டு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு 3 தினங்களுக்கு முன்பாக வருவாய்த்துறையினுடைய சிஆர்ஏ அவர்கள் கொண்டு வந்து டெல்லியில் இங்கே மாண்புமிகு பாரத பிரதமருடைய அலுவலகத்தில் தந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இவைகளெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர்கள் காலை சந்திப்பதாக எனக்கு நேரம் ஒதுக்கி தந்து, நானும் இன்றைய தினம் மாண்புமிகு பாரத பிரதமர்களை சந்தித்து தமிழகத்தில் தடை செய்யப்பட்டிருக்கின்ற ஜல்லிக்கட்டை, தமிழகத்தினுடைய பாரம்பரியமான உரிமையை, வீர விளையாட்டை மீண்டும் நடத்துவதற்குரிய சட்ட திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தினேன். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் ஜல்லிக்கட்டு நடத்திட தேவையான நடவடிக்கைகளை எடுத்திட வேண்டும் என்று நான் வலியுறுத்தி, அதற்கு ஏதுவாக ஒரு அவசர சட்டத்தினை கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தினையும் வலியுறுத்தி மாண்புமிகு பாரத பிரதமரிடம் தெரிவித்தேன். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் மிகவும் பரிவுடன் நமது கருத்துக்களை கேட்டுக்கொண்டார்கள். இந்த பிரச்சனையில் தமிழ்நாட்டின் உணர்வுகளுக்கு மிகுந்த மதிப்பளிப்பதாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தெரிவித்தார்கள். தமிழருடைய உணர்வுகளை நான் முழுமையாக மதிக்கின்றேன், நான் நன்றாகவே அறிந்திருக்கிறேன் என்ற கருத்தினையும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தெரிவித்தார்கள். மத்திய அரசு வெளியிட்ட அறிக்கை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்னமும் தனது தீர்ப்பை வழங்கவில்லை என்றும், எனவே மாநில அரசு இது தொடர்பாக எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தெரிவித்தார்கள். तो यहाँ प्रधानमंत्री बने, अब क्या करेंगे? मैंने कहा गुजरात को बर्बाद किया, अब देश को बर्बाद करेंगे। उनकी तारीफ क्या पूछते हो?